வணக்கம் மேஷ ராசி நண்பர்களே. ஜெய் மாதா தி, ஜெய் மா துர்கா மற்றும் ஜெய் நரசிம்மா உங்கள் அனைவரையும் மனதார வரவேற்கிறோம். மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் முதலில் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று சொல்லுங்கள். நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்று நான் முழுமையாக எதிர்பார்க்கிறேன். இருப்பினும் உங்களுக்கு ஏதேனும் கவலைகள் இருந்தால் தயவுசெய்து உங்கள் கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். நண்பர்களே, நீங்கள் உங்கள் வீட்டிலிருந்து வெளியேற்றப்படப் போகிறீர்கள். கருத்துக்கள் பிரிவில் நீங்கள் பயத்தில் கண்ணீர் வடிக்க வேண்டியிருக்கும். ஆம், இந்த வீடியோவை சரியான நேரத்தில் பார்க்கவில்லை என்றால் எல்லாம் பாழாகிவிடும். மேலும் அடுத்த 3 நாட்கள் சூத்திரங்கள் வருத்தப்படுவீர்கள், ஏனெனில் அவை ஒரு நகைச்சுவையாகத் தோன்றும். ஆனால் இப்போது நீங்கள் உங்கள் வீட்டை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம். புறக்கணிக்க முடியாத இதுபோன்ற நிகழ்வுகள் வெளிச்சத்திற்கு வந்துள்ளன. நீங்கள் அவற்றை புறக்கணித்தால் நண்பர்களே, பேரழிவு ஏற்படும். எனவே உங்கள் சில வேலைகள் மற்றும் செயல்பாடுகளை விட்டுவிடுங்கள். ஆனால் இன்றே உண்மையை புரிந்து கொண்டு விழிப்புடன் இருங்கள், ஏனென்றால் காலம் கடந்து செல்கிறது, அது நிற்கவில்லை. ஆம், கவலைப்பட வேண்டாம். என்ன நடந்தாலும் அது சிறப்பாகவே நடக்கும். ஒவ்வொரு விவரத்தையும் நாங்கள் உங்களுக்கு விளக்குவோம். பீதி அடைய வேண்டிய அவசியமில்லை. உண்மையிலேயே கோடீஸ்வரர் ஆகஸ்ட் விரும்புபவர்கள், அதுவும் மிக விரைவில். கவலைப்பட வேண்டாம். மா துர்காவை குறிப்பிட்டு வீடியோவை உடனடியாக லைக் செய்து கருத்து பிரிவில் ஜெய் மா துர்கா என்று எழுதுங்கள். நீங்கள் விரும்பும் பலமுறை அதை பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு 2 நல்ல செய்திகள் கிடைக்கும். 3 நாட்களுக்குள் இதை நாங்கள் உறுதி செய்கிறோம். எந்த ஈகோவும் இல்லாமல் ஒருமுறை மாதா தி என்று எழுதுங்கள். இப்போது மா துர்காவை அழைத்து இன்றைய வீடியோவை தொடங்குவோம். நண்பர்களே, முதலில் இந்த செய்தியை பார்த்து, இப்போது நான் என்றென்றும் வீட்டை விட்டு வெளியேற வேண்டும், அதாவது நான் வீடற்றவனாக இருப்பேன் என்று நினைத்தால் அது எங்களுக்கு மிகவும் மோசமாக இருக்கும். நீங்கள் இதை கற்பனை செய்து கொண்டிருந்தால் அதைச் செய்யாதீர்கள், ஏனென்றால் அப்படி எதுவும் நடக்கப் போவதில்லை. முற்றிலும் மாறுபட்ட ஒன்று நடக்கப் போகிறது. அது உங்கள் மனதை உலுக்கும். எளிமையான வார்த்தைகளில் நீங்கள் திகைத்துப் போவீர்கள். உங்கள் தகவலுக்கு நண்பர்களே, அடுத்த 72 மணி நேரத்திற்குள் ஒரு பூகம்பம் உண்மையில் தாக்கப் போகிறது. இந்த பூகம்பம் சாதாரணமானது அல்ல. இவற்றை லேசாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். நீங்கள் இதை லேசாக எடுத்துக்கொண்டால் பூகம்பம் நடக்காது என்று நீங்கள் உணர்வீர்கள் என்பதால் இதைச் சொல்கிறோம். இவை எல்லாம் பெரிய பேச்சு. நண்பர்களே, உங்கள் சொந்த ஜாதகத்தில் உள்ள கிரக பேச்சுகள் உங்கள் வாழ்க்கையை ஒரு பூகம்பம் தாக்கப் போகிறது என்று சொல்வதால் நீங்கள் முட்டாளாக்கப்படுவீர்கள். எனவே நீங்கள் தயாராக இருக்க வேண்டும், ஏனெனில் அது உங்களுக்கு தீங்கு விளைவிக்க வரவில்லை. உண்மையில் இது உங்களை முழுமையாக எச்சரிக்க வந்துள்ளது. இந்த பூகம்பம் அழிக்கும் ஒன்றல்ல, எல்லாவற்றையும் வேரோடு பிடுங்குகிறது. அது நம் வாழ்வில் வரும்போது அது எல்லாவற்றையும் மாற்றுகிறது. மேலும் இது கிட்டத்தட்ட 9 ஆண்டுகளுக்கு பிறகு வருகிறது. எனவே நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். எந்த தவறும் செய்யாதீர்கள். நண்பர்களே, இந்த நாட்களில் சூழ்நிலைகள் எந்த நேரத்திலும் மாறக்கூடும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நாம் கண்களை மூடிக்கொண்டால் முழு சூழ்நிலையும் மாறுகிறது. ஏனென்றால் இது கலியுகம். இதை நீங்கள் அனைவரும் நன்கு அறிவீர்கள். ஆனால் இங்கே உங்கள் மிகப்பெரிய கேள்வி என்னவென்றால், குருஜி, அடுத்த 3 நாட்களில் நான் ஏன் தார்த்தரின் கண்ணீரை அழ வேண்டும்? ஏன் என் சொந்த வீட்டிலிருந்து நான் வீடற்றவனாக இருக்க வேண்டும்? இதன் பின்னணியில் உள்ள உண்மை என்ன? தயவுசெய்து எங்களிடம் கூறுங்கள். இது உங்கள் கேள்வி. எனக்கு தெரியும். ஆனால் உங்கள் தகவலுக்கு நண்பர்களே, தயவுசெய்து பொறுமையாக இருங்கள். நாங்கள் உங்களுக்கு எல்லாவற்றையும் சொல்கிறோம். நீங்கள் எங்கும் செல்ல வேண்டியதில்லை. உங்களுடைய ஒவ்வொரு கணமும் மிகவும் விலைமதிப்பற்றது என்பதை நான் அறிவேன். ஆனால் நாங்கள் உங்களுக்கு இதை எழுத்துப்பூர்வமாகவும் கொடுக்க முடியும். உங்களுடைய ஒரு கணம் கூட இன்று வீணாகாது. உண்மையில் ஒரு முடவன் கூட மகிழ்ச்சியுடன் நடனமாடுவான். ஆம், நீங்கள் கேட்டது சரிதான். 9 ஆண்டுகளுக்குப் பிறகு
இந்த கிரக பெயர்ச்சி இந்த நிகழ்வை உருவாக்குகிறது. இதன் காரணமாக நமக்கு பேரழிவு தரும் தகவல்கள் கிடைத்துள்ளன. ஆம், இந்த தகவலை பெற்றுள்ளோம். நண்பர்களே, ஒருவர் சொல்வதில் நீங்கள் அதிக கவனம் செலுத்தினால், உதாரணமாக ஒருவர் உங்களுக்கு பாதையை காட்டினால், அவர்கள் உங்களுக்கு காட்டிய பாதையை பின்பற்ற நீங்கள் உடனடியாக முடிவு செய்தால், அதைப் பற்றி நீங்கள் சிந்திக்காமல் அவர்களின் ஆலோசனையை பின்பற்றினால், நீங்கள் ஒரு பெரிய தவறு செய்கிறீர்கள். நீங்கள் ஏதாவது செய்ய வேண்டும், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், நீங்கள் ஒரு ராஜாவாகி விடுவீர்கள் என்று யாராவது உங்களுக்கு அறிவுரை வழங்கினால், நண்பர்களே, அவர்கள் சொல்வதை நீங்கள் செய்தால், நீங்கள் ஒரு தவறு செய்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில் யாராவது உங்களை ஒருவருக்கு எதிராக தூண்டினால், நீங்கள் அவர்களின் வார்த்தைகளை நம்பினால், நீங்கள் கோபமடைந்தால், இப்போது கவனமாக இருங்கள். ஆம், அடுத்த 72 மணி நேரத்தில் மக்கள் சொல்வதை நீங்கள் நம்பக்கூடாது என்ற தகவல் எனக்கு கிடைத்துள்ளது. பலர் உங்களிடம் வந்து, ஒருவருக்கு எதிராக உங்களை தூண்டி, மகத்தான ஆலோசனைகளை வழங்குவார்கள். நீங்கள் அவர்களை நம்பினால், எல்லாம் பாழாகிவிடும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இதன் பொருள் நீங்கள் உங்கள் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட வேண்டியிருக்கும். ஆம், நாங்கள் நகைச்சுவையாகச் சொல்லவில்லை. நாங்கள் உங்களுக்கு உண்மையைச் சொல்கிறோம். மேலும் இந்த தகவல் உங்கள் கிரக பேச்சுகளால் வழங்கப்படுகிறது. நண்பர்களே, நீங்களும் இதேபோன்ற தவறுகளைச் செய்து ஏமாற்றப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் அடுத்த 3 நாட்களுக்கு நீங்கள் ஒவ்வொரு அடியையும் கவனமாக நடக்க வேண்டும். இந்த கட்டளை துர்கா தேவியால் உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இது ஒரு கட்டளை மட்டுமல்ல, உங்களுக்கு பெருமை சேர்க்கும் விஷயம். இது உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. இதை நாங்கள் விரிவாக விளக்குவோம். ஆனால் முதலில் சில முக்கியமான தகவல்களைக் கேளுங்கள். நண்பர்களே, அடுத்த 3 நாட்களில் நீங்கள் சில வேலைகளுக்காக வீட்டை விட்டு வெளியேற வேண்டியிருக்கலாம். நீங்கள் பயணம் செய்ய வேண்டியிருக்கலாம். சில வழிகளில் நீங்கள் உங்கள் குடும்பத்தினரிடமிருந்தும் அன்புக்குரியவரிடமிருந்தும் சிறிது நேரம் விலகியிருக்கலாம். நண்பர்களே, நீங்கள் சிறிது நேரம் வீட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டியிருக்கலாம். அது வணிகத்திற்காகவோ, உங்கள் வேலைக்காகவோ, அல்லது உங்கள் குடும்பத்திற்குள் ஏதேனும் ஒரு பிரச்சினையை தீர்க்கவோ இருக்கலாம். இருப்பினும், பயணம் செய்யும்போது வாகனங்களை மிகவும் கவனமாக பயன்படுத்த வேண்டும் என்பதை நீங்கள் அனைவரும் நினைவில் கொள்வது அவசியம். நண்பர்களே, இந்த நேரத்தில் நீங்கள் எதற்கும் அவசரப்படக்கூடாது. ஒரு பெரிய விபத்து ஏற்பட வாய்ப்பு உள்ளது. எனவே, அடுத்த 3 நாட்களில் இதை நீங்கள் மனதில் கொள்வது மிகவும் முக்கியம். நண்பர்களே, அடுத்த 3 நாட்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை நான் உங்களுக்குச் சொல்ல விரும்புகிறேன். உங்கள் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட பணியை முடிக்க நீங்கள் தொலைதூர நகரத்திற்குச் செல்ல வேண்டியிருக்கலாம். நீங்கள் வெளிநாடு கூட பயணம் செய்ய வேண்டியிருக்கலாம். எனவே, அடுத்த 3 நாட்கள் உங்களுக்கு சிறந்த பயணத்தின் நேரமாகத் தெரிகிறது. நண்பர்களே, நீங்கள் உங்கள் பெரும்பாலான நேரத்தை வெளியில் செலவிட வேண்டியிருக்கலாம். உங்கள் வேலைக்காக உங்கள் குடும்பத்திற்காக அதிக நேரம் ஒதுக்க முடியாது, ஏனெனில் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டியிருக்கும். நீங்கள் ஓடி ஓட வேண்டியிருக்கலாம். பல நண்பர்கள் நீதிமன்றங்களுக்குச் செல்ல வேண்டியிருக்கலாம். நண்பர்களே, ஏதேனும் அரசாங்க வேலை நிலுவையில் இருந்தால் நீங்கள் இப்போதே அதைச் செய்ய வேண்டியிருக்கும். நீங்கள் அதற்கு நேரத்தை ஒதுக்க வேண்டியிருக்கும். ஈடுபாட்டுடன் இருப்பதன் மூலம் மட்டுமே உங்கள் வேலையை முடிக்க முடியும். நீங்கள் அதை மற்றவரிடம் விட்டுவிட்டால் அது மற்றவரிடம் விடப்படும். எனவே, நண்பர்களே, எங்காவது உங்கள் வேலை மீண்டும் தடைபடலாம். எங்காவது சில தடைகளும் ஏற்படலாம். பாருங்கள் நண்பர்களே, நாம் ஒரு பணியில் முழுமையாக ஈடுபட்டு அதை தொடர்ந்து செய்து அதற்காக நேரத்தை ஒதுக்கும்போது நமது வேலை முடிந்துவிடும். நாம் எந்த பணியையாவது வேறொருவரிடம் விட்டுவிட்டால், அதில் போதுமான கவனம் செலுத்தவில்லை என்றால் நமது வேலை நின்றுவிடும். பாருங்கள் நண்பர்களே, அந்த நபர்கள் கூட உங்கள் வேலையை விரைவாக முடிக்க விடமாட்டார்கள். அவர்களால் நேரத்தை ஒதுக்க முடியாது என்று கூறி அவர்கள் பிஸியாக இருக்கிறார்கள். இந்த நபர், அந்த நபர், அவர்கள் எப்படியாவது உங்கள் வேலையை தள்ளிப் போடுவார்கள். எனவே, நண்பர்களே,
நீங்கள் அனைவரும் இதை மனதில் கொள்வது மிகவும் முக்கியம். அடுத்த 3 நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காணும் பெரும்பாலான சூழ்நிலைகள் சற்று சவாலானதாக இருக்கும். எனவே உங்கள் பயணத்திற்கு ஒரு சிலர் மட்டுமே இருப்பார்கள். நண்பர்களே, இந்த நேரத்தில் ஒரு நண்பருடன் நீங்கள் நடந்து செல்லலாம். சிலர் ஒரு உறவினரை பார்க்க கூட வரலாம். அல்லது நண்பர்களே, நீங்கள் ஏதேனும் நிதி சிக்கல்களை எதிர்கொண்டால் அவற்றைச் சமாளிக்க இப்போதே ஓட வேண்டியிருக்கும். உங்கள் பணத்தில் ஏதேனும் நிறுவனத்தில் சிக்கிக் கொண்டால், உங்கள் பணம் யாரோ ஒருவரிடம் சிக்கிக் கொண்டிருக்கிறது. யாரோ ஒருவர் உங்களுக்கு பணம் கொடுக்கவில்லை. அவர்கள் அதை சரியான நேரத்தில் எடுத்துக்கொண்டார்கள். அவர்கள் தங்கள் வேலையை முடித்த பிறகு பணம் செலுத்தவில்லை என்றால் நீங்கள் அதை எடுக்கச் செல்ல வேண்டியிருக்கும். அவர்களால் நீங்கள் தேவையற்ற பிரச்சினைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். மேலும் நீங்கள் ஒரு பெரிய பாடத்தையும் பெறுவீர்கள். மற்றவர்களின் வேலையை நாங்கள் கவனித்துக் கொண்டோம். அவர்கள் சரியான நேரத்தில் வந்தபோது நாங்கள் அவர்களுடன் நின்றோம். ஆனால் நமக்கு என்ன கிடைத்தது? நாங்கள் அவர்களை துரத்துகிறோம். நண்பர்களே, இன்றைய உலகில் அவர்களின் வேலை முடிந்ததும் அவர்கள் உங்களை நினைவில் கொள்வதில்லை என்பது பெரும்பாலும் நிகழ்கிறது. நண்பர்களே, இன்றைய உலகில் மக்கள் தங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய உங்கள் கால்களை பிடிப்பார்கள். அவர்களின் வேலை முடிந்ததும் அவர்கள் உங்களை முற்றிலும் மறந்துவிடுவார்கள். அவர்கள் உங்களை அடையாளம் காணவே மாட்டார்கள். அவர்கள் இப்படித்தான் நடந்து கொள்வார்கள். நீங்கள் எங்கும் காணப்பட்டாலும் அவர்கள் ஒதுங்கிச் செல்வார்கள். அவர்கள் இதற்கு முன்பு உங்களை பார்த்ததில்லை என்பது போல் தோன்றும். எனவே எங்கோ ஒரு இடத்தில் மக்கள் வெறுமனே சுயநலவாதிகள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். உங்களுக்கு புரியாது, ஆனால் இந்த உலகம் உண்மையிலேயே சுயநலமானது. நண்பர்களே, மற்றவர்களுக்கு தேவைப்படும்போது நாங்கள் எப்போதும் துணையாக இருப்பது போல யாரும் உங்களுக்காக இருக்க மாட்டார்கள். அதனால்தான் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம், வாழ்க்கையில் இருப்பவர்களுடன் இருங்கள். உங்களுக்கு உதவுபவர்களுக்கும் உதவுங்கள். நண்பர்களே, இந்த உலகம் எப்போதும் சுயநலமானது. அதனால்தான் உதவி செய்வது ஒரு கெட்ட விஷயம் அல்ல என்று அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் ஒரு காலத்தில் ஒருவருக்கு உதவி செய்த ஆணவத்தைக் காட்டுபவர்கள் அவர்களின் உண்மையான தன்மையை வெளிப்படுத்தினர். கடவுள் மேலும் கூறுகிறார், உங்கள் பொருட்களை எடுத்துக்கொண்டு பின்னர் உங்களை அவதூறு செய்து உங்களை துரத்தி வருபவர்களுக்கு ஒருபோதும் உதவாதீர்கள். வாழ்க்கையில் அத்தகைய நபருக்கு நீங்கள் ஒருபோதும் உதவக்கூடாது. நண்பர்களே, நீங்கள் உதவி செய்தீர்கள், ஆனால் அவர்கள் உங்களுக்கு ஆதரவாக நிற்கவில்லை என்றால் அது அவர்களின் கர்மா. ஒரு கட்டத்தில் அவர்களும் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் என்று கூறுகிறார்கள். எனவே நண்பர்களே, இப்போது உங்கள் வாழ்க்கையில் வரப்போகும் நேரங்களைப் பற்றி பீதி அடைய வேண்டாம். உங்கள் சிக்கிய பணம் தானாகவே வரும். நீங்கள் சில சிரமங்களை சந்திக்க நேரிடும், ஆனால் இந்த முறை நீங்கள் அதைப் பெறுவீர்கள். நண்பர்களே, உங்கள் நிலுவையில் உள்ள அனைத்து நிதிகளையும் பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது. மேலும் இது உங்கள் நிதி நிலைமையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை கொண்டுவர வாய்ப்புள்ளது. வளர்ச்சியும் தெரியும். நண்பர்களே, அடுத்த 3 நாட்கள் உங்களுக்கு கடினமான நேரமாக இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் சிக்கிக் கொண்டால் அதிலிருந்து வெளியேறுவது மிக முக்கியமானது. நண்பர்களே, நீங்கள் உங்கள் வார்த்தைகளில் கருணையை வெளிப்படுத்தி நடைமுறைத்தன்மையை கடைபிடித்தால் உங்கள் உறவுகள் வலுவடையும். மக்கள் உங்களுடன் இணைவார்கள். மற்றவரிடமிருந்து உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். மேலும் அவர்கள் உங்கள் வேலையிலும் உங்களை ஆதரிப்பார்கள். எனவே இந்த சூழ்நிலையில் நீங்கள் அனைவரும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல நடைமுறைத்தன்மையை பேண வேண்டும் மற்றும் சமநிலையை பேண வேண்டும். நீங்கள் மக்களுடன் தொடர்பில் இருக்க வேண்டும், ஏனென்றால் அது உங்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும். நண்பர்களே, இந்த நேரத்தில் வெளிப்புற விஷயங்கள் உங்களை விலக்கி வைக்கின்றன. குடும்பத்தினரையும் நண்பர்களையும் உங்கள் வீட்டிற்குள் அழைத்து வருவது மோதலுக்கான வாய்ப்பை உருவாக்கும். பாருங்கள் நண்பர்களே, சில நேரங்களில் நாம் ஒரு பணியை முடிக்காத போது, அல்லது நாம் எங்காவது வேலை செய்யும் போது, அல்லது நம் முதலாளி நம்மை திட்டினால், அல்லது வெளியில் யாரிடமாவது சண்டையிட்டால்
சில நேரங்களில் நாம் அந்த பொருட்களை வீட்டிற்கு கொண்டு வந்து வீட்டில் கோபமாகவும் வருத்தமாகவும் மாறுகிறோம். அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் அனைவரும் அடுத்த 3 நாட்களுக்கு அந்த பொருட்களை வெளியே வைத்திருக்க வேண்டும். நீங்கள் வீடு திரும்பியவுடன் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நண்பர்களே, மகிழ்ச்சியான முகம் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய அமைதி. எனவே தேவையற்ற பொருட்களை வெளியில் இருந்து உங்கள் வீட்டிற்குள் கொண்டு வந்து துன்பத்தை ஏற்படுத்துவது ஒரு பெரிய முட்டாள்தனம். எனவே அந்த விஷயங்களை உங்கள் மனதில் இருந்து நீக்க வேண்டுமா இல்லையா? நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் எங்காவது பிரச்சினைகள் எழலாம். உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதிகரிக்கலாம். எனவே அடுத்த 3 நாட்களுக்குள் நீங்கள் அனைவரும் இந்த விஷயங்களை மனதில் வைத்திருப்பது மிகவும் முக்கியம். நண்பர்களே, நீங்கள் மற்றவரை புண்படுத்தும் எதையும் சொல்லாமல் இருக்க வேண்டும். நண்பர்களே, இந்த நேரத்தில் உங்கள் பேச்சு சற்று தொந்தரவாக தோன்றலாம். சில விஷயங்களில் உங்கள் நண்பர்கள் மிகவும் நியாயமற்ற நடைமுறைத்தன்மையை காட்டலாம். ஆனால் இதை நீங்கள் அனைவரும் மனதில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இப்போதைக்கு உங்கள் கோபத்தை கட்டுக்குள் வைத்திருந்தால் மட்டுமே உறவுகள், வேலை மற்றும் குடும்பம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நண்பர்களே, கோபம் என்பது ஒரு நபரின் வாழ்க்கையின் மிகப்பெரிய அழிவு. சில நேரங்களில் கோபத்தின் உச்சத்தில் மக்கள் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். சகோதரர்களை அடையாளம் காணவில்லை, பெற்றோரை அடையாளம் காணவில்லை, மனைவிகளை அடையாளம் காணவில்லை. சண்டைகள் மிகவும் தீவிரமாகி அது மரணம் போல உணர்கிறது. இன்றைய உலகில் பணம், சொத்து அல்லது வேறு எந்த பிரச்சினைக்காகவும் மக்கள் தங்களுக்குள் சண்டையிடுகிறார்கள். விளைவுகள் முடிவடையவில்லை என்றால் அவை வருத்தத்திற்கும் தண்டனைக்கும் மட்டுமே வழிவகுக்கும். நம்மை வருத்தப்படுத்தும், நம் வாழ்க்கையை அழிக்கும், நம் குடும்பங்களை பிரிக்கும், நம் வாழ்க்கையை அழிக்கும் விஷயங்கள் ஏன்? நாம் ஏன் அந்த வழியை பின்பற்ற வேண்டும்? எனவே அடுத்த 3 நாட்களில் இந்த விஷயங்களை நீங்கள் அனைவரும் மனதில் வைத்திருப்பது மிகவும் முக்கியம். நண்பர்களே, ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஏற்படுத்தினால், உங்கள் வாழ்க்கையை நாசமாக்கினால், உங்களை காயப்படுத்தினால், உங்களுக்கு கண்ணீரை வரவழைத்தால், பிறகு ஏன் அந்த வேலையைச் செய்ய வேண்டும் அல்லது பாதையில் நடக்க வேண்டும்? ஏன் கோபப்பட வேண்டும்? எனவே அடுத்த 3 நாட்களில் நீங்கள் அனைவரும் இந்த விஷயங்களை மனதில் வைத்திருப்பது மிகவும் முக்கியம். இல்லையெனில் உங்கள் பிரச்சினைகள் எங்காவது அதிகரிக்கலாம். எந்த காரணமும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். எனவே அடுத்த 3 நாட்களில் இந்த விஷயங்களை நீங்கள் அனைவரும் மனதில் வைத்திருப்பது மிகவும் பொருத்தமானது. இல்லையெனில் நண்பர்களே, ஒரு சிறிய தவறு உங்கள் அனைத்தையும் இழக்க நேரிடும். நண்பர்களே, ஒரு காலத்தில் உங்கள் இதயத்தில் இருந்ததாக தோன்றிய மகிழ்ச்சி திடீரென்று ஒரு பேரழிவாக மாறக்கூடும். உங்கள் வாழ்க்கை முற்றிலும் அழிந்து போகலாம். எனவே நீங்கள் அனைவரும் வாழ்க்கையில் இந்த விஷயங்களை மனதில் கொள்ள வேண்டும். எப்போதும் உங்களை அமைதியாக வைத்திருங்கள். ஏதாவது நடக்காவிட்டாலும் மிகைப்படுத்தாதீர்கள். கடவுள் உங்களுக்கு நல்லதை தருகிறார் என்று அவர்கள் கூறுகிறார்கள். நண்பர்களே, எல்லாம் நிறைவேற வேண்டும் என்று நாங்கள் எப்போதும் விரும்புகிறோம். ஆனால் காலத்திற்கு முன்போ அல்லது நம் விதிக்கோ அப்பாலோ எதுவும் வராது என்று அவர்கள் கூறுகிறார்கள். உங்கள் விதியில் என்ன எழுதப்பட்டிருந்தாலும், நீங்கள் எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் அது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கையில் பீதியும் பொறுமையும் இல்லாமல் இருப்பது உங்கள் வாய்ப்புகளை அதிகரிக்காது, மாறாக அவற்றைக் குறைக்கும். எனவே நீங்கள் எப்போதும் அமைதியாக இருக்க வேண்டும். எனவே அடுத்த 3 நாட்களில் நீங்கள் எப்போதும் இந்த விஷயங்களை மனதில் கொள்ள வேண்டும். நண்பர்களே, நீங்கள் எவ்வளவு அதிகமாக அமைதியை பேணுகிறீர்களோ அவ்வளவு அதிகமாக உங்கள் வாழ்க்கையில் அமைதியை காண்பீர்கள். எனவே மகிழ்ச்சியையும் அமைதியையும் அடைவதற்கு வாழ்க்கையில் அமைதி அவசியம். இந்த 3 நாட்களில் நீங்கள் ஒரு புதிய தொழிலைத் தொடங்கலாம், ஒரு புதிய வேலையைத் தொடங்கலாம். இந்த நேரம் உங்களுக்கு மிகவும் வலுவானது. நண்பர்களே, இந்த முறை உங்கள் வேலை வேகமாக வளரும். நீங்கள் வாழ்க்கையில் நிறைய முன்னேறுவீர்கள். உங்கள் சிறிய முதலீடு உங்களுக்கு பெரும் நன்மைகளைத் தரும்.
நீங்கள் இப்போது வாழ்க்கையில் எதை தொடர முயற்சிக்கிறீர்களோ, நான் இதைச் செய்வேன், எனக்கு நிறைய நன்மை கிடைக்கும் என்று நினைத்து. எனவே இதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது. நண்பர்களே, இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையின் பணிகள் உங்கள் விருப்பப்படி முடிக்கப்படும். ஆனால் எதிர்மறை உணர்வுகள் அல்லது எண்ணங்கள் உங்கள் மனதில் நுழைய அனுமதிக்கக்கூடாது. இந்த விஷயங்களில் இருந்து விலகியிருப்பது உங்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும்.